நான் பேசும்போதெல்லாம் நீங்க இன்டர் பண்ண விடல என்ன? இதுதான் உங்க ஜனநாயகமான ஒண்ணும் இல்லைங்க. ராணிப்பேட்டை நகராட்சியுடைய சீர்கெட்ட நிர்வாகத்தை கண்டிச்சு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி போராட்டம் நடத்தணும். மேல் விஷாரத்தை சேர்ந்த மக்களுடைய ஒரு 3000 மக்களுக்கு குடியுரிமை பட்டா தரேன், வீட்டு மனை பட்டா தரேன் அப்படின்னு சொல்லி தேர்தல் வாக்குறுதி கொடுத்து ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறமா உடனே சாதிக் பாஷா நகரை இடிச்சு தள்ளினாங்க. அந்த மக்கள் மேல் விஷாரத்துல இருக்கக்கூடிய சாதிக் பாஷா நகர் மக்களுடைய குடியிருப்பு பகுதியை இடிச்சது ஐயா ஆர் காந்தி. சொந்த மண்ணிலேயே அந்த மக்கள் இன்னைக்கு அகதிகளாக மாற்றப்பட்டிருக்கிறாங்க. சகோதரி குற்றச்சாட்டு அடிக்கிட்டே போறாங்க. அவங்க சின்ன வயசுல பேச்சு போட்டுல வேலை ஆளுங்கட்சின்னு அவரை பயப்படுறாரு. பேசினா பேச்சு போட்டி, பேசினா பேச்சு போட்டி, யாரும் வாயை திறந்து பேசல கூடாது. பேசினா பேச்சு போட்டி, பேச்சாளரும் இல்ல பேச்சு போட்டியும் இல்ல. எனக்கு வலிக்குதுங்கிறத என் வாயால சொல்லாம யார் வாயால சொல்லுவேன்? மாற்று இடம் கொடுக்கறதுக்கு அரசாங்கம் தயாரா இருக்கு. ஆனா அவங்க அந்த இடத்துக்கு போக மாட்டாங்க. என்ன நல்ல குடியிருப்பு பகுதியில இருந்த மக்களை இடிச்சு குடியிருப்பு பகுதியை இடிச்சு சுடுகாட்டை காமிக்கிறாங்க. போக சொல்லி எப்படி மக்கள் போவாங்க? இதுதான் இதுக்கான தீர்வா? அதெல்லாம் கிடையாது.